அனைவருக்கும் வணக்கம். இது சிவகாசி அகரம் ஜோதிடம் செந்தில் பட்டர் மற்றும் நெக்ஸ்ட்ஜென் அஸ்ட்ரோ மிக சிறப்பான முறையிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து படங்களையும் மிக சிறப்பாக யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். மிக சிறப்பான முறையிலே கடந்த ஆன்மீக படங்கள், அதாவது சனிப்பயிற்சி படங்கள் எல்லாம் மிகவும் சொல்லியிருந்தோம். மக்கள் எல்லாரும் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா பார்த்துருக்கிய. அது பற்றி நிறைய விவரங்களையும் என்கிட்ட கேட்டாங்க. எல்லாத்துக்கும் தெளிவான விவரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வருகின்ற ஆங்கில புத்தாண்டு படங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 எண்ணியபடி அனைவருக்கும் மிக சிறப்பான முறையிலே நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அனைவருக்கும் அமைய இருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 2+0+2+4 8ஆம் நம்பர். இந்த 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம். ஆயுள்காரகன் சனி பகவான். சனி பகவானுக்கு உரியமான கட்டமாக விளக்கக்கூடியது இந்த 8வது கட்டம். இப்போ முதல்ல நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டு எப்போ பிறக்குது என்னங்கிறத பார்க்குறோம். நிகழும் மங்களகரமான சுஸ்தி ஸ்ரீ சோபக்கிருத வருடம் தட்சிணாயினம் ஹேமந்த் ரதோ மார்கழி மாதம் 15ஆம் தேதி பின்னிரவு 16ஆம் தேதி முன்னிரவு, ஜனவரி 1ஆம் தேதி 2024 திங்கட்கிழமையும், கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதியும் மக நட்சத்திரமும், பிரீத்தி நாமயோகமும் கௌளவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்னியா லக்னத்தில், நவாம்ச லக்னமாக ரிஷப லக்னம் மற்றும் மகோர திரியோலமும் கொண்டு இந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. மக நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுள்குடனும் ஆரோக்கியத்துடன் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரவும் மற்றும் குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கிய சந்தானங்கள் கண்டிப்பாக பெருகும். வீடு மனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறை வழிபாட்டினால் கண்டிப்பாக அந்த முயற்சியை நீங்கள் அடையலாம். இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் உகந்தமான மக நட்சத்திரத்திலே பிறக்கிறது. எனவே மக்கள் அனைவருக்கும் பொன்னும் பொருளும் யோகமும் பெருகும். கன்னியர்களுடைய கவலைகள் கண்டிப்பாக நீங்கும். ஆண்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணையும் மக நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரும் வணங்கி வர இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம். புத்தாண்டின் கிரகணங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய நவகிரகத்தின் சாரபலத்தின் அடிப்படையில் அதிகமான சந்தோஷங்களை அள்ளித்தர கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே. லக்னமானது கன்னி தைரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், ரண ருண ரோகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே சனி, சப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே ராகு, அஷ்டமம் ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான், விரயஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் உலா வருகிறது. சனியுடைய ஆதிக்கம் பெற்ற எண் 2024. இந்த வருடத்தின் கூட்டி எண் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் ராகுவும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்று இருப்பதால் இந்த ஆண்டிலே அனைவரும் துர்க்கையம்மனுக்கும் வராகியம்மனுக்கும் சிறந்த வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு வேளையிலும், திருமணமான சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமை ராகு வேளையிலும், திருமணமாகி கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையிலும் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் பெற்று வழிபட்டால் கண்டிப்பான முறையிலே திருமணம்
தீர்க்க சுமங்கலி பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். அதே நேரத்திலே கடன்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, வீடு மனை நிலப்பிரச்சனை உள்ளவர்கள் வளர்பிறை தேய்பிறை பஞ்சமியிலே வராகி அம்மனுக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபட கண்டிப்பான முறையிலே அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு பெறுவார்கள். தொழில் அதிபதி புதனும் பஞ்சவரண ருணாதிபதி சனியும் கேந்திரம் பெற்றிருக்கிறார்கள். குடும்பாதிபதி பாக்யாதிபதி சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில் காரணம் ஆயுள் காரணமாக விளங்கக்கூடிய சனி ரணருண ரோகத்தில் ஸ்தானத்தில் தைரிய அஷ்டமாதி சாரம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த ஆண்டு துர்க்கை மணியும் வராகை மணியும் வழிபட்டு அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுமாறு கட்டுக்கொடுக்கிறார்கள். பொது பலன்கள் இப்பொழுது கூறுகிறோம். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல முறையிலே தொழில் வளர்ச்சி அடைய இருக்கிறது. பங்குச்சந்தைகள், ஷேர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த பங்குச்சந்தையில் நல்ல வளர்ச்சி காணும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல சரியாகும். இந்த ஆண்டு மே மாதம் 2024 குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நமது இந்திய நாட்டின் பொருளாதாரம் உயரும். ரியல் எஸ்டேட் துறைகள் கண்டிப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த ஆண்டு பொதுவாக குழந்தை பிறப்பு அதிகமாக இருக்கிறது. நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோவில்களில் எல்லாம் புனரைப்பு நடைபெற்று பல கோவில்களெல்லாம் நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற உகந்த ஆண்டாக இந்த 2024 அமைய இருக்கிறது. அரசாங்கத்திற்குள்ள பிரச்சனை எல்லாம் சரியாக இருக்கிறது. கன்னியர்களுக்கு தகுந்த வளமாகவும் அவர்களுக்கு திருமணமாக வேண்டிய காலகட்டாயங்கள்லாம் வந்து சேர இருக்கிறது. குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர் துறை போன்ற கணிதம், ரசாயனம் போன்ற துறை மற்றும் ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு ஏற்பட இருக்கிறது. வண்ணத்திரை, சின்னத்திரை என்று சொல்லக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள், அதில் நடிப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம். பொதுவாக இந்த ஆண்டு மக்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, தங்குமிடத்திலே எந்த ஒரு குறையில்லாமல் இருக்கும். ஜவுளி உற்பத்தியாளர்களுடைய அவங்களுடைய உற்பத்தி பெருகக்கூடிய வாய்ப்புகள், மக்களுக்கு பொருளாதாரத்துறை உயரும். நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் கொஞ்சம் விலை உயர வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.25 வருடமாக உயராத அந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலையெல்லாம் கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்கிறது. தங்கம், வெள்ளி விலை உயரும். சேமிப்பவர்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். நிறைய சிவாலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. இந்த ஆண்டு சராசரியை விட வெப்பங்களும் அதிகமாக இருக்கிறது. காடுகளிலே நெருப்பு பற்றி எறியக்கூடிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மற்றும் பொதுவாக அனைவருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுபோக முக்கியமான அந்த திருவிழாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய திருவிழாக்களை பற்றியும் கொஞ்சம் காண்போம். முக்கியமாக வருகின்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை. தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி தை பொங்கல் முக்கியமான பண்டிகையாக கருதப்படுகிறது. மாசி மாதம் குலதெய்வ வழிபாடு நடக்கூடிய மகா சிவராத்திரியானது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மகா சிவராத்திரியானது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மிக முக்கியமான விழாக்களிலே பங்குனி மாதம் 12ஆம் தேதி பங்குனி உத்திரமும், பங்குனி மாதம் 29ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையும், சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. இந்த ஆண்டு மிக முக்கியமான நன்னாளிலே ஆடி அமாவாசையானது ஆடி 19ஆம் தேதி வரை இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஆவணி அவிட்டம் பூனல் போடக்கூடிய தேதி ஆவணி 3ஆம் தேதியும், ஆவணி மாதம் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகையும் வர இருக்கிறது. முக்கியமாக சரஸ்வதி பூஜை இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் 25ஆம் தேதியும், விஜயதசமி புரட்டாசி 26ஆம் தேதியும் வர இருக்கிறது. அதே நேரத்திலே
இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வர இருக்கிறது. ஐப்பசி 16ஆம் தேதி கந்தசஷ்டி, ஐப்பசி 21ஆம் தேதி சூரசம்ஹாரம். கடந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திலே கந்தசஷ்டி வந்தது. இந்த வருடம் ஐப்பசியிலே கந்தசஷ்டி வருகிறது. அதே நேரத்திலே திருக்கார்த்திகையானது கார்த்திகை மாதம் கடைசியாக 28ஆம் தேதி திருக்கார்த்திகை வருகிறது. மார்கழி மாதம் 10ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையும் மார்கழி 15ஆம் தேதி அனுமன் ஜெயந்தியும் இந்த 2024ஆம் ஆண்டு முக்கியமான பண்டிகைகள். இதில் வருகின்ற மே 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதன் பலன்களை அடுத்த காணொலியில் காண்போம். இப்பொழுது ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது தெரிந்து வரலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை விரிவாக இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். ஏற்கனவே கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி மார்கழி 4ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியிலே இதுவரை விரயச்சனி முடிந்து ஜென்மசனி முடிந்து இப்பொழுது மகர ராசிக்காரர்கள் பாத சனி என்று சொல்லக்கூடிய 7வது சனியின் இறுதி சுற்றாக இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய ராசி மகர ராசிக்கு சனி பகவான் பாத சனியாக இருக்கின்றார். மகர ராசிக்கு ஆண்டு தொடங்கும் போது கிரகலிங்கர்களின் அமைப்பு படி இந்த ஆண்டு 7.5 நாட்டு சனியின் கடைசி சுற்றாக சனி 2ஆம் வீட்டில் கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். மகர ராசிக்கு 7.5 சனி ஜென்மச்சனியின் பிடியிலிருந்து நீங்கள் பாத சனிக்கு தள்ளப்பட்டுள்ளீர்கள். இன்னும் சில நாட்களில் வருகின்ற இந்த 2024ஆம் ஆண்டு தொடங்க இருக்கிறது. ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போதும் ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுடைய கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை கணித்து கொண்டு இப்பொழுது உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரருக்கு உண்டான பலன்களை நாம் தெரிவிக்கிறோம். மகர ராசிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் 2ஆம் இடத்தில் கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார். மகர ராசிக்கு 7.5 சனியின் ஜென்மச்சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு இந்த ராகு கேது பெயர்ச்சி மற்றும் மே மாதத்திற்கு பிறகு வரும் குரு பெயர்ச்சி தரும் யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டின் தொடக்கத்தில் லாப வீட்டில் இருக்கும் சுக்கிரனால் உங்களுக்கு அதிகமான ஒரு ராஜயோக பலன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய 9ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருப்பதால் தந்தை வழியில் பூர்வீக சொத்துக்கள் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு அதிகமான லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மகர ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு நெருக்கடியிலிருந்து விடுபட்டது போல உணர்வீர்கள். என சனியுடைய பிடியில் நீங்கள் பாத சனியில் வந்துள்ளதால் நீங்கள் தங்களுடைய ஒரு பிடியிலிருந்து விடுபட்டு இப்பொழுது சுலபமாக ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை உடையக்கூடிய வாய்ப்பு. இதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு முக்கிய காரணம் என்பதிலே குறிப்பிடத்தக்கது. குடும்பத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் விரைவில் தடை உள்ளிட்டதை நோக்கி பொருளாதார நிலைமை சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கும்பராசியில் சனியோடு அதனுடைய நட்பு கிரகங்கள் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு வரவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசிக்கு பொருளாதார பிரச்சனை இந்த ஆண்டு கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சுக்கிர பகவான் இந்த ஆண்டு 16ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருந்து தொழிலின் வியாபாரத்துக்கு மிக சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் வணிகங்கள் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அமைய இருக்கிறது. பொழுதுபோக்கு, எழுத்து, ஆன்மீகம், மொழி சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஒரு அதிர்ஷ்ட மாதமாக இருக்க வாய்ப்பு அதிகம். இடமாற்றம், வேலை மாற்றம் என்று மகர ராசி விரும்புவதை செய்ய முடியும். நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு நீங்கள் வேலையை தேடி செல்லலாம், இடமாற்றம் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி 7.5 சனி காலகட்டத்தில் பாத சனி நடைபெறும் காலத்தில் அதிகமாக திருமணம் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே முதல் சுற்று 7.5 சனி நடக்கும் திருமண வயதில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் முடியக்கூடிய ஒரு சூழல் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பயிற்சியாக இருக்கிறார். குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக சந்தான பாக்கியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள், காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருந்ததை விட இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நல்ல மாற்றங்களையும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியும் காண்பீர்கள். இதுவே உங்கள் போக்கை மாற்றிவிடும் சாத்தியம் இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். வீட்டில் முதியவர்களின் உடல்நலத்தில் தீவிரமான பிரச்சனைகள் ஏதும் ஏற்படலாம். மகர ராசிக்காரர்கள் சனி பகவானை வழிபடுவது நல்லது. அல்லது
வாரம் ஒருமுறை சனிக்கிழமை 7 வாரத்திற்கு காகத்திற்கு எள்ளு சாதம் வைத்து வழிபடுங்கள். வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள். இந்த ஆண்டு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதால் இந்த ஆண்டை தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டு சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.